பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவநேய பாவாணர் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இவர் சார்ந்து 8th ஓல்டு புக்கில் நம்மளுக்கு ஒரு லெசனே இருக்குது. சரியா, இதில் பாருங்கள் 2018 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். மன்னிப்பு அப்படின்றது என்னென்னா இது தமிழ் சொல் கிடையாது, இது வந்து உருது சொல். சரியா, இதுக்கு அப்போ கேட்பாங்க ஒரு 4 சொற்கள் கொடுத்துட்டு அது மன்னிப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் எது தமிழ் அல்லாத சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மன்னிப்பு தான். சரியா, இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மன்னிப்புன்னு கேட்காதீங்க, பொறுத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்கள், ஏன்னா அதுதான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவருடைய கூற்று ஒன்று இருக்குது. என்னென்னா தமிழை வடமொழியின் வல்லமையிலின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா, அதே மாதிரி தமிழ் மொழி வடமொழியின் மகளன்று அப்படின்னு சொன்னால் அது வந்து கால்டுவெல். சரியா, வடமொழியின் வல்லன்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான்னு சொன்னால் அவர் வந்து தேவநேய பாவாணர். இவர் பிறந்த ஊர் வந்து சங்கரன் கோயில். இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், இதெல்லாம் இவருக்குரிய சிறப்பு பெயர்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 1974 வந்து பணியாற்றியிருப்பார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னதும் யாருன்னா தேவநேய பாவாணர் தான். சரியா, அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கிட்ட முரம்பு அப்படின்ற இடத்துல வந்து பாவாணர் கோட்டம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இவருக்கு வந்து முழு உருவ சிலை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேரில் நூலகமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க முரம்பு அப்படின்ற இடத்துல. அதே மாதிரி மதுரையில் வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டப்போ மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படின்ற பேரில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார் அப்படின்ற தலைப்பில். சரி, அப்போ 1981 5வது உலகத்தமிழ் மாநாடு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் தேவநேய பாவாணர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றியிருப்பார். இது அவர் சார்ந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெஸ்ட் பேட்ச், நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான்ப்பா போயிட்டுருக்கு. ஸோ சிலபஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, கூடிய விரைவில் உங்களுக்கு 14ஆம் தேதி சொல்லியிருந்தேன்ல, 12ஆம் தேதி குரூப் 4 முடியுது, 13ஆம் தேதி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, 14ஆம் தேதி இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வெளியிட்டுருவேன். இதுபடி டெஸ்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா, இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல, சிலபஸ் இப்போ தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்தில் எந்தெந்த தேதியில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் வந்து நான் போட்டு விட்டுறேன்ப்பா. நன்றி.